நல்ல வேளை நேற்று ஒரு அப்டேட் கிடச்சிது. சண்டே எபிசோட் ஃபயராக இருக்கும். சண்டே எபிசோட் எல்லாரும் அப்படி பாருங்கள் இப்படி பாருங்கள், இது மாதிரி ஒரு எபிசோடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கூட ஒரு வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். விஜய் டிவி புதுசாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது சாட்டர்டே எபிசோட்ஸ் எல்லாம் பயங்கர தீயாக இருக்குது, சண்டே எபிசோட்ஸ் போர் அடிக்குதுங்கிறதுனால முக்கியமான கண்டென்ட் எல்லாமே சண்டேக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மொக்க கண்டென்ட் எல்லாம் சாட்டர்டேக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். பட் வேறு லைவ் கண்டென்ட் வந்தனால அதுக்கப்புறம் எனக்கு போட டைம் கிடைக்கல, நான் போடலை. நல்ல வேளை நான் பொழைச்சிக்கிட்டேன். சண்டே எபிசோடு செம்ம மொக்கையாக தான் இருக்கும் போல் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இப்போவும் அதே அந்த யார் ஃபேமிலி வந்தால் சந்தோஷப்படுவாங்க, யார் ஃபேமிலி வந்தால் கோவப்படுவாங்கண்ணா பயப்படுவாங்கண்ணா, அப்படி அந்த மொக்க டாஸ்க் தான் இப்போவும் கண்டினியூ ஆகுது. ஃபஸ்ட்டு திவ்யா வந்து பாரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாரு வந்து அவங்க அம்மா பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை எடிட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து எஃப்ஜே வந்துட்டு இவ்வளோ நாளாக இல்லாததை ஒரு வாரமாக அம்மா அம்மான்னு சொல்லி அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு. போகிற நேரத்தில் அவருக்கு இப்படி ஒரு பொய் தேவையான்னு தெரியல. அதுக்கு அடுத்து வந்துட்டு பாருக்கிட்ட கேட்குறாங்க. பாரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, ஆதிரை ஃபேமிலி வந்தால் எஃப்ஜே பயப்படுவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எஃப்ஜே பாரு ரெண்டு பேரும், எஃப்ஜே ஆதிரை ரெண்டு பேருமே இன்றைக்கி எவிக்ட் ஆகி போயிடுவாங்க. பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. கனியக்கா வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க, நிஜமாவே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அவங்க சொன்னது. ஆனால் சாண்ட்ரா வந்து அவங்க கிட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ஸோ சாண்ட்ரா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக பாரு சொல்கிறாங்க, உண்மையிலே எனக்கு எங்கள் அம்மா பார்த்தா பயந்தாங்க சார். நான் பாரு எல்லாம் தெரியும் பாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்ச நேரம் அந்த நம்ம குமுதா ஹாப்பி என்னாச்சு விஜய் சேதுபதி சார் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனார். சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் விஜய்ஸ் பார்த்து. நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.